வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பதியம் போடுறதுல நிறைய மெத்தட் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஏர் லேயரிங் மெத்தட் பார்க்க போகிறோம். ஒரு கார்டனராக இருந்தால் எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணி பார்க்கணும், அது எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி தான் நான் இதுவும் ட்ரை பண்ணேன். நான் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து சக்ஸஸ் ஆன வீடியோ பாருங்கள். இது எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கும் சொல்கிறேன். நம்ம சாதாரண தேங்காய் நார் அதை வந்து நல்லா பிரிச்சுட்டு ஒரு பாலித்தீன் கவரில் வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக மண் அள்ளி வச்சுக்கிட்டேன். அந்த பிளான்ட்டு கீழே இருக்கிற மண்ணையே நான் அள்ளி அதில் கொஞ்சமாக வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டெம் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4 வருஷம் ஆன பிளான்ட். இதில் இந்த பென்சிலை விட கொஞ்சம் பெருசான ஒரு ஸ்டெம்மை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கவர் கீழே வராத மாதிரி ஒரு கவட்டை மாதிரி ஷேப் இருக்கிற இடத்துல நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கவர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. நான் இப்போ தான் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன், தளைஞ்சிட்ருக்கு. நான் இந்த மாதிரி இடம் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை க்ளீன் பண்ணிக்க போகிறேன். மேலே இருக்கிற ஸ்கின்னை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி கட்டரை வச்சு ஒரு கோடு மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி சுற்றியும் மார்க் பண்ணிவிட்டு கையில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட்டர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கத்தியில் கூட 2 சைடும் நீங்கள் மார்க் போட்டுட்டு இந்த மாதிரி கையில் உரிச்சு எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற ஒரு ஸ்கின்னை மட்டும், ஒரு லேயர் மட்டும் நம்ம உரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த இடத்துல தான் வந்து ரூட் ஃபார்ம் ஆக போகுது. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் ரூட் ஹார்மோன்ஸ் எல்லாம் இங்கே தேய்க்க வேண்டாம். வெறுமனே இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பேக் பண்ணலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கிறேன். க்ரீனாக இருக்கிற எல்லா பகுதியும் உரிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிற பகுதி மட்டும் நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து அதை வந்து அதில் கட்டிக்க போகிறோம். நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதில் வச்சுட்டு 2 சைடும் ஒரு டேக் போட்டு ஃபுல்லாக டைட்டாக கட்டிட போகிறோம். இந்த மாதிரி கட்டியிருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி எதுவும் தேவைப்படாது. நம்ம ஃபஸ்ட்டு கட்டும் போதே கொஞ்சம் ஈரமான மண்ணாக சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஈரத்தன்மை இதுக்கு போதுமானதாக இருக்கும். பிளாஸ்டிக் கவர் அப்படிங்கிறதுனால அந்த ஈரமே உள்ளே வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் நான் டைட்டாக கட்டிட்டேன். இதிலிருந்து தண்ணியெல்லாம் உள்ளே போகாது. ஆனாலும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே போகும். லைட்டாக கேப் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிடணும், கீழே இறங்கக்கூடாது. மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கூட பதியம் வந்து நமக்கு சரியாக விழாது. பாருங்கள், நான் வந்து செப்டம்பரில் போட்டது, நவம்பரில் வந்து நான் எடுத்து நட்டுட்டேன். இடைப்பட்ட காலங்களில் நான் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் காட்டியிருக்கிறேன். இது வந்து அக்டோபர் மாதம். லைட்டாக இப்போ தான் ரூட் ஃபார்ம் ஆகிருக்குது, கொஞ்சமாக தெரியுது பாருங்கள். இன்னும் வந்து 1 மந்த் நம்ம வச்சுருக்கணும். ஃபுல்லாகவே நல்லா கீழே இறங்கி நமக்கு நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு ரூட் எல்லாம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா எடுத்து நட்டோம்னா சரியாக இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இன்னும் நல்லா இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வைக்கிற அளவுக்கு நல்லா ரூட் ஃபார்ம் ஆகிருக்குது. கொஞ்சமாக இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இதில் வந்து பாசியெல்லாம் உருவாயிருக்கு. கொஞ்சம் லைட்டாக க்ரீனாக தெரியுது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி நட போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும் நடுங்க. அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு செடி எல்லாமே பூஞ்சைகள் மாதிரி ஆகிட்டு வெள்ளையாக ஆகிடும், இல்லைனா ஃபுல்லாக பாசி ஆகிடும். அந்த சமயத்தில் வந்து நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி ரூட் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ரூட்டுக்கு கீழே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம டேக் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரூட்டை மட்டுமே ஒரு பிளான்ட்டில் வச்சு மெயின்டைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 சைட்லேயும் இருக்கிற டேகை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஜாதி மல்லி செடியில் நான் பதியம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மல்லி, முல்லை, ஜாதி எல்லாமே வந்து இதே மெத்தட் ட்ரை பண்ணலாம். பழமரங்கள் இன்னும் நான் ட்ரை பண்ணது கிடையாது, அதுவும் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். அடுத்த தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச மண்ணிலிருந்து இருக்கிற சின்னதாக ஒரு புல் கூட முளைச்சிருக்கு. அந்த மண்ணில் இருக்கிற விதைகள்லாம் அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரூட் எவ்வளோ சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு. நம்ம இதை கலைக்கவே வேணாங்க, அப்படியே வச்சிடலாம். நம்ம வந்து பிரித்து தண்ணியில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரூட் தனியாக தெரியும். அப்படி வேண்டாம், நம்ம இந்த தேங்காய் நாரோட நம்ம அப்படியே வந்து பதியம் போட்டோம் அப்படின்னாலே போதும். எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே பதியம் போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். 1.5 அடிக்கு 1.5 அடி கவர்லேயோ இல்லை வாட்டர் கேன்லேயோ நம்ம வந்து பதியம் போடலாம். வாட்டர் கேனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே கட் பண்ணிவிட்டு கீழே ஹோல்ஸை போட்டுட்டு நம்ம ரெகுலர் மண் கலவை தான். இது கொஞ்சம் செம்மண் கூடவே போடணும். மாட்டு சாணம், காயற்பித், செம்மண் இது 3மே போட்டிருக்கேன். செம்மண் வந்து 2 மடங்கு போட்டுட்டு காயற்பித்தும் மாட்டு சாணமும் ஒரு மடங்கு போட்டிருக்கேன்.
அவ்வளோதான். இந்த மாதிரி உள்ளே சொருகிட்டு அப்படியே நம்ம மேலே மண்ணை போட்டு மூட போகிறோம். அவ்வளோதான். மேலே ஒரு 2 டப்பா மண்ணை போட்டுட்டோம் அப்படின்னா போதும். நான் ஏற்கனவே மண்ணெல்லாம் ஈரம் பண்ணி கரெக்டான பதத்தில் வச்சுருக்கிறேன். இது நவம்பர் 24 போட்டேன் அப்படின்னா ஒரு 2-3 நாள்லேயே இதில் இருக்கிற மொட்டுகள்லாம் விரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே பூக்க ஆரம்பிச்சிரும். நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். எத்தனை செடிகள் வேணாலும் நம்ம உருவாக்கிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.